இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹெல்த்தியான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். நல்ல மருத்துவ குணங்கள் நிறைஞ்ச ஒரு உணவை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ லாஸ்ட் வரை தள்ளி விடாமல் பார்த்து ஹெல்ப் பண்ணுங்கள் நண்பர்களை. வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம பிள்ளைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி நல்ல புரத சத்து நிறைந்ததான ஒரு உணவை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம அந்த பச்சை பயிர் இருக்குல்ல, அது கொண்டக்கடலை இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்னா முளைக்கட்ட வைக்கணும். முந்தின நாள் நைட்டு நம்ம தண்ணியில் ஊற போட்டோன்னா நல்லா ஊறி போயிருக்கும். மறுநாள் காலையில் ஒரு காட்டன் துணியில் அதெல்லாம் எடுத்து தண்ணியை வடிகட்டிட்டு கொட்டி வச்சுட்டு லைட்டாக கற்று போட்டுட்டு ஒரு பாத்திரத்து மேலே அப்படியே கவுத்து வைக்கணும். கொஞ்சம் வெளிச்சம் வரக்கூடிய அளவில் விண்டோ பக்கத்தில் ஏதாவது வச்சுக்கிடுங்க. ஈவினிங் ஆகும்போது மத்தியான டைமில் அந்த தண்ணி எல்லாம் காஞ்சது மாதிரி ட்ரை ஆகி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி எடுத்து அது மேலே தெளித்து விட்டுடுங்க. விட்டுட்டு ஈவினிங் ஆகும்போது இல்லைன்னா ஈவினிங் ஒரு 7 o'clock ஆகும்போது பாருங்கள், சூப்பராக விளந்து நல்லா அந்த நல்ல நீட்டாக வந்திருக்கும். ஒரே நாளில் முளை கட்டி இருக்கும். அதை எடுத்து நீங்கள் பச்சை பயிறுனா அதை ஒன்றும் இல்லை, லைட்டாக ரொம்ப வேக வைக்காதீங்க. லைட்டாக வேக வச்சுட்டு அரை வேக்காடு வேக வச்சுட்டு பச்சை பயிரை அது கூட வேக வச்சது கூட கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கிடுங்க, கொஞ்சம் தேன் சேர்த்துக்கிடுங்க, கொஞ்சம் தேங்காய் துருவல் சேர்த்துக்கிடுங்க, அப்புறம் கொஞ்சம் பிளாக் கலரு ட்ரை கிரேப்ஸு அதையும் சேர்த்துக்கிடுங்க. ஃபஸ்ட்டு அந்த பச்சை பயிரை வந்து நீங்கள் மிக்சியில் ஏதாவது ஒரு கறக்கு கரைக்குங்க. ரொம்ப அரைக்க வேண்டாம், லைட்டாக ஒரு கறக்கு கரைக்கிட்டு இந்த ஐட்டங்கள் தேங்காய் துருவல் எல்லாமே அதில் போட்டுட்டு நல்லா ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு காலை உணவாட்டு வெறும் வயிற்றில் எடுத்துக்கிட்டால் ரொம்ப 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 ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு. காலை டிஃபனுக்கு நல்லது. இது வந்து வளரக்கூடிய பிள்ளைங்களுக்கு வந்து நல்லது, ரொம்ப நல்லது. நல்ல புரத சத்து நிறைந்ததான ஒரு உணவு. இது வந்து நமக்கு அல்சர் இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த அல்சர் வந்து மேலும் அதிகமாகாமல் கட்டுக்குள்ளே வச்சிருக்க இது ரொம்ப உதவியாக இருக்குது. உடம்புக்கு வந்து நல்ல ஊட்டச்சத்தை கொடுக்கக்கூடியதான ஒரு உணவு இது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஏலக்காயினுடைய மருத்துவ குணங்கள். ஏலக்காய் வந்து வெறும் ஏலக்காய் போதும், வேறு எதுவும் நீங்கள் சேர்க்கட்டக்கூட. வெறும் ஏலக்காய் சாப்பிட்டா அது வந்து நம்ம அதில் நல்ல பாக்டீரியா இருக்கிறனால முதுகெலும்பு நமக்கு பலப்படுத்தும். வெறும் ஏலக்காய் சாப்பிடும்போது முதுகெலும்பு நல்லா பலப்படும் நமக்கு. அப்புறம் நம்ம பல்லு சொத்த வராமல் பாதுகாக்கக்கூடியது இந்த வெறும் ஏலக்காய். ஏலக்காயை வந்து யாருமே அதிகமாக எடுத்துக்கிறதும் இல்லை. எடுத்துக்கிறவங்க நினைக்கிறது என்னன்னா பிரியாணிக்கு எல்லாம் போடுறது ஒரு வாசனைக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணுறோன்னு அப்படின்னு நினைக்கிறோம். கண்டிப்பாக கிடையாது. அதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது நீண்ட நாள் சளி தொல்லை பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸு சொல்ல போகிறேன், கேட்டுக்கிடுங்க. வேற ஒன்றும் இல்லை, ஒரு 3 வெத்தலை எடுத்துக்கிடுங்க. அதில் ஒரு 3 இல்லைன்னா 4 இல்லைன்னா 5 மிளகு எடுத்துக்கிடுங்க. ஒரு 4 கிராம்பு எடுத்துக்கிடுங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா ஸ்டார்ட். அப்புறம் கற்பூரவள்ளி இலையை சேர்த்து நீங்கள் என்ன பண்ணணும்னா கொதிக்க வைக்கணும். நல்லா கொதிக்க வச்சுட்டு அதை வடிகட்டி ஒரு நாளைக்கு 2 வேளை எடுத்துக்கிடுங்க. அதில் இருக்கிற காரத்தன்மை இதெல்லாம் சேரும்போது நமக்கு நல்லா அந்த சளியெல்லாம் நெஞ்சு சளியெல்லாம் இறங்கிறதுக்கு நல்ல ஒரு சிறந்த மெடிசன்னு சொல்லலாம். காலையில் எடுத்துக்கிடுங்க, சாயங்காலம் எடுத்துக்கிடுங்க. ஒரு 2 days தொடர்ந்து எடுத்துக்கிடுங்க, காலையில் சாயங்காலம். நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு சளியை போக்கக்கூடியதான ஒரு மருத்துவ குணம். இன்னைக்கு 3 உணவுப் பொருட்களோடைய மருத்துவ குணங்களை பார்த்துருக்கோம். நாளைக்கு இதே மாதிரி நல்ல ஒரு வீடியோ பார்த்துருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்